ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஓம் குருவே போற்றி, குருவே சரணம், குருவே சரணம். அதாவது எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம், சேலம் மாவட்டம், எஸ்கே யூடியூப் சேனல் இதில் பேசுவதற்கு வாய்ப்பளித்து கொடுத்த சதீஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு, இப்பொழுது தாந்திரிக பரிகாரம் அப்படி என்ற தலைப்பில் ஒரு சிறு குறிப்புகளை நான் இதில் பதிவிடுகிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், விழுப்புரம் மாவட்டம், கப்பியாம்புலியூர். இப்பொழுது இந்த பரிகாரம் எப்படின்னா, திருமணம் ஆகாத இருக்காங்க இல்லையா, இந்த திருமணம் ஆகாதவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அந்த பரிகாரம். அதாவது அரச மரம், அதாவது அரசம் கன்று வாங்கிக்கோங்க. இந்த அரசங்கண்ணை காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க, நர்சரி கார்டனில் விற்கும். அதை வந்து எப்போ வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆணாக இருந்தால் சூரிய ஓரையிலும், பெண்ணாக இருந்தால் சுக்கிர ஓரையிலும், அதாவது ஆணாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை, பெண்ணாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்று அந்த மரத்தை வாங்கி கொண்டு, உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும், அந்த குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு அருகாமையில் அந்த அரச மரத்து கண்ணை நடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த கோவில் எங்கேயோ அங்கே நடலாம். இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு பதிவு, முருகன் கோவிலில் நடுவது மிக மிக சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு முருகன் கோவில் அருகாமையில் இந்த அரசங்கன்றை நட்டு அதற்கு அந்த செடி சாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அரச மரம் எப்படி வளர்கிறதோ அதே போன்று உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். யாரும் உங்களை யாரும் கெடுக்கவும் முடியாது, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவும் முடியாது. உங்களுடைய கல்யாணத்துக்கு பொண்ணு தரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய கல்யாணத்துக்கு உங்களை எந்த மாப்பிள்ளையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் வைத்த நாளிலிருந்து அந்த கன்று புதிய துளிர் எடுக்கும் வரை ஆடு மாடுகள் அதை தின்றாமல் பார்த்து கொண்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி நல்லா வளர்த்து கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு திருமணமான பிறகு அந்த மரத்துக்கு கூட ஒரு வேப்பங்கன்றையும் வைக்கணும். அந்த வேப்பங்கன்றையும் வளர்த்து கொண்டே வரணும். அது வளர்ந்து வந்த பிறகு அந்த அரசன் அந்த வேப்ப மரம் வந்து பூ விட்டு காய்க்கும். அந்த தருவாயில் நீங்கள் அந்த அரச மரத்துக்கும் அந்த வேப்ப மரத்திற்கும் திருமணம் செய்து வைக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் கையால் 2 பேருமே போயிட்டு அதை திருமணம் செய்து வைக்கணும். யார் நட்டாலும் பரவாயில்ல, ஏற்கனவே நீ நட்ட கன்று இருக்குது, அது ஆண் நட்டாலும் பரவாயில்ல, பெண் நட்டாலும் பரவாயில்ல, 2 பேருமே கூட அவங்கவுங்க கன்றுக்கு போயிட்டு திருமணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு எப்படின்னா, உங்களுக்கு எப்படி திருமணம் நடந்ததோ அதே போன்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எப்படி மோள தாளம் நாயனம் வாத்தியங்களோடு திருமணம் நடந்ததோ அதே போன்று அந்த கன்றுக்கும் செய்ய வேண்டும். இது எப்போனா, உங்களுக்கு திருமணம் முன்னாடியே ஆகிட்டாலும் பரவாயில்லை, இல்லை திருமணம் ஆகவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் வைத்த கன்று, ஏன்னா முதலில் பூ பூப்பது வேப்ப மரம் தான் முதலில் பூ பூக்கும். அந்த பூ பூக்கும் தருவாயிலேயே நீங்கள் போயிட்டு அதுக்கு திருமணம் செய்து வைத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். திருமண தடை அகலும், உங்களுக்கு எதிர்வினை இருக்காது,
உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி அந்த நீங்கள் திருமணம் செய்து வைக்கிற அந்த அரசங்கன்றும் அந்த வேப்பங்கன்றும் வளர வளர பல பேர் அந்த கன்றை சுற்றி வருவாங்க. அந்த கன்றுக்கு எல்லாருமே வந்து இதே மாதிரி திருமணம் ஆகாதவரெலாம் போயிட்டு அதில் தாலி கட்டுவாங்க, அதை வழிபாடு செய்வாங்க. அப்போ வழிபாடு செய்யும்போது நீங்கள் தான் அந்த கடவுள் போன்று தெரியும். அதாவது உங்களுக்கு அந்த அவங்க செய்கிற பரிகார முறை உங்களை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்யும். அதனால் இந்த பரிகாரத்தை மறவாமல் தவறாமல், எங்களுக்கு வந்து எடுத்த காரியம் நடைபெறவில்லை, எனக்கு வந்து பணம் வேணும் அப்படி என்பவர்கள்னா 16 வாரங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது மலையனூர் போயிட்டு வரணும் 16 வாரங்கள் தொடர்ந்து. அதாவது மலையனூர் போகிறீங்கன்னா பெரும்பாலும் வந்து பௌர்ணமி அல்லது அமாவாசை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இருக்கலாம், அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டுமே இருக்கலாம். இந்த பணம் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க 16 வாரத்துக்கும் போகணும். 16 வாரத்துக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் 16 விளக்கு போடணும். ஒவ்வொரு வாரத்துக்கும் 16 விளக்கு, இது மாதிரி 16 வாரம் போடணும். நீங்கள் 16 வாரம் நீங்கள் தவறாமல் போட்டுட்டு வரணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ஆண்களாக இருந்தால் 16 வாரம் தொடர்ந்து போடலாம். ஆனால் பெண்களாக இருந்தால் 16 வாரம் தொடர்ச்சி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு 5 வாரத்துக்கு ஒரு இடைவேளை வரும். அப்போ அந்த இடைவேளை நேரங்களில் 7 நாள் தவிர்த்துருங்க. 7 நாள் தவிர்த்த பிறகு மீண்டும் அந்த பரிகாரத்தை அப்படியே தொடருங்க. உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை என்பது அகலும். இப்போ தான் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒருத்தர் கேட்டார், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே, அதாவது எனக்கு வந்து பணப்பிரச்சனையாக இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், பணம் எனக்கு நிற்கலை, பணம் வரல அப்படின்னு கேட்டார். அவருக்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே போன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். அதே போல் நம்பிக்கையோடு செய்யணும். இது யாரோ வந்து யூடியூப்பில் வளர்கிறாங்க போகிறாங்கலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது. ஒருவர் வந்து கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து வழி தெரியாமல் கேட்குறாரு. அதாவது வழி தெரியாமல் யாரை போய் கேட்குறாருன்னா, அங்கே ஒரு குழாளர் சூளை வைக்கிறார். அதாவது அவர் சொப்பனிட்ட மண்பானைகளை சூளை இடுகிறார். அந்த சூளை இடும்போது அவர் வந்து கடின உழைப்பில் களைப்பில் இருக்கார். அப்போ போயிட்டு இந்த வழிபோக்காக போன ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, ஐயா இந்த கோவில் எங்கே இருக்குது எனக்கு சொல்லுங்கள், இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, போயா மண்ணாங்கட்டி கோயில் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த பேரையே அவர் என்ன சொல்லிடுறாரு, மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டின்னு அப்படியே அதை ப்ரேயர் பண்ணியிருக்காரு. அது அப்படியே மண்ணாங்கட்டி சிவனாக மாறி அவர் பெயர் வந்து மண்ணாங்கட்டி சித்தர் என்றே ஆகிவிட்டார். அதனால் அவர் எப்படி நம்பிக்கையாக அவர் பேர் சொன்னது என்ன சொன்னார், மண்ணாங்கட்டின்னு சொன்னார். ஆனால் அந்த பக்தருக்கும் அதை ஏற்றுக்கிட்டு மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி சொல்லியே அங்கே மண்ணாங்கட்டி சிவனாகவும் மாறிட்டார், மண்ணாங்கட்டி சித்தராகவும் சிவசமாதி ஆகிட்டார். அப்போ அவருடைய நம்பிக்கை தான் அவரை வந்து இந்த அளவுக்கு போற்றும்படியும் அவரை வணங்கும்படியும் ஒரு நல்ல உயர்ந்த இடத்தில் அவரை அமர்த்தி இருக்குதுன்னா அவருடைய நம்பிக்கை தான். அதே போல தான் நீங்களும் உங்களுடைய நம்பிக்கையோட ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அப்படி நம்பிக்கையில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கின்ற பரிகாரங்களுக்கும் செய்கின்ற பரிகார வேலைக்கும் உயிர் ஓட்டம் உண்டு. அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்று உங்களுக்கு வேலை செய்ய இயலாமல் தடுத்துவிடும். அதாவது நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அந்த கிரகங்களோ இல்லை அந்த தெய்வங்களோ அந்த பரிகாரத்துக்குரிய மந்திரங்களோ உங்களுக்கு வேலை செய்யாது. இதை செய்தோம் நன்மையாக இருக்கிறது, நலமாக இருக்கிறோம் என்று நினைக்கும் வரைதான் இந்த தாந்திரிகங்கள் வேலை செய்யும். இல்லை என்றால் உங்களுக்கு வேலை செய்யாது. நம்பிக்கை தான் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம பசி எடுத்தால் சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்டால் நமக்கு பசி குறையும் என்ற நம்பிக்கையோடு சாப்பிட்றோம், பசி குறையுது. அதே போல தான் இந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு விடை கிடைக்கும், நம்ம முன்னேறலாம் என்று நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து கொண்டால் உங்களுக்கு முன்னேற்றம் முன்னிலையில் வந்து நிற்கும் என்று உறுதி கூறி உங்களிடம்
உங்களிடத்திலிருந்து வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்கே யூடியூப் சேனல் ஐயா சதீஷ் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.